அந்த 2017 நிலவரப்படி இதுவரைக்கும் தேசிய கட்சிகள் எண்ணிக்கை வந்து 7 அங்கீகரிக்கப்பட்டது. மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள்னு அழைக்கப்படுகின்றன. ஒரு கட்சியை வந்து மாநில கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம். மக்களவை தேர்தல்னு மாநில 4 மாநில தேர்தலில் மொத்த வாக்குகளில் 6% இருக்கணும். இல்லைனா குறைந்தபட்சம் 2% வாக்கு இடங்களில் வெற்றி பெற வேண்டும். டோட்டலாக வந்து 6% வாக்கு இருக்கணும். இல்லைனா வந்து 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். பிஜேபி மாதிரி ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து மாநில கட்சியாக இருக்கும். அந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குற கட்சியாக இருக்கும். 4 மாநிலங்கள் குறைந்தபட்சம். எதிர்கட்சி தலைவர் தான் கேபினெட் அமைச்சரோட தகுதியை பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அழுத்த குழுக்கள், நலக்குழுக்கள்னு இது அழைக்கப்படுகின்றது சில நேரம். இந்திய வணிகம் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு FICCI, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் வந்து AITUC, அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அழுத்த குறிகளுக்கான எடுத்துக்காட்டுகள்.